எல்லா பிசாசின் எல்லா விதமான தந்திரங்களை நாங்கள் மேற்கொள்கிறோம். எல்லா கட்டுகள் அகற்றப்படுவதாக. I draw a permanent boundary line. The enemy has no right to come near my family. மறுபடியும் பாடுவோம். I draw a permanent boundary line. The enemy has no right to come near my family. One more time. I draw a permanent boundary line. The enemy has no right to come near my family. No scheme could ever undo God's plan. No matter the circumstance, the cross has sealed my destiny. In the mighty name of Jesus. In the mighty name of Jesus, I pray. God of heaven, I proclaim, weapon formed against me must break. In the mighty name of Jesus. சர்வ வல்லவராலுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூயரே துதியுமக்கே. ஆமென். தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதியுமக்கே. ஆமாண்டவரே துதியுமக்கே. ஆமென். தூயரே தூயரே தூயரே. வேத அறிக்கையை நாம் சொல்வோம். நம்முடைய பைபிள் கரங்களில் எடுத்துக்கொள்வோம். வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். Praise the Lord. Amen. சொல்லலாமா? This is my Bible. I am what it says I am. Do what it says I can do. I will never be the same. In Jesus' name. Amen. 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 Praise the Lord. அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 27 அதிகாரம். Acts of the Apostles chapter 27. 27 அதிகாரத்திலே ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். 23, 24 வசனத்தை நான் வாசிக்கிறேன். Acts of the Apostles chapter 27 verse 23 and verse 24. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். Let me read that in English. For there stood by me this night the angel of God, whose I am
and whom I serve, saying, Fear not, Paul, thou must be brought before Caesar, and lo, God hath given thee all them that sail with thee. Praise the Lord. அதிகாலை ஜபத்திலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் வந்திருக்கிறவர்களுக்கு தெரியும், வேத புத்தகத்தில் இருக்கிற தூதர்களை குறித்து நாம் விளக்கமாக தியானித்து வருகிறோம். பல வெளிப்பாடுகளையும் புதிய காரியங்களையும் நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். இன்றைக்கு இன்னொரு தூதனை குறித்து பவுல் அடிகளார் இங்கே எழுதுகிறார். 23ஆம் வசனத்தில், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன், an angel of God appeared to Paul in the night. இரவு நேரத்திலே பவுலுக்கு ஒரு தேவ தூதன் வந்து நின்று, பயப்படாதே என்று ஒரு தைரியமூட்டும் வார்த்தையை சொல்வதை இந்த அதிகாரத்திலே பவுல் எழுதுகிறார். 27ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம் பவுலுடைய கடைசி நாட்கள். பவுல் ரோமாபுரிக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சையாக இருந்தார். He had a desire to travel to Rome, Italy. இத்தாலியா தேசத்துக்கு ரோமாபுரிக்கு சென்று ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று மிக வாஞ்சையோடு கூட பவுல் இருந்தார். ஆனால் பவுல் சங்கிலிகளிலே இருந்தார், காவல் கண்காணிப்பிலே இருந்தார். He was under chains. பவுலை பிரசங்கிக்காதபடி பவுலை அவர்கள் கட்டி வைத்திருந்தார்கள். 27ஆம் அதிகாரத்திலே பவுல் தன்னுடைய பிரயாணத்திலே இருக்கிறார். இன்றைக்கு காலையிலே ஆண்டவராகிய தேவதூதன் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலே ஒரு தேவ தூதரை நமக்கு அனுப்பி நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இரவு நேரத்திலே பவுலுக்கு அந்த தேவன் தரிசனமாகி, பயப்படாதே பவுலே, உன்னுடைய பிரயாணத்திலே உனக்கு வெற்றியை தருவேன். I will accomplish your voyage. I will fulfill your journey. உன்னுடைய பிரயாணத்தை நான் வாய்க்க செய்வேன், பயப்படாதே என்று இந்த தேவதூதன் பவுலுக்கு சொன்னார். இன்றைக்கு காலையிலே நம்முடைய வாழ்க்கையும் ஒரு பிரயாணத்தை போல இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கை ஒரு காலங்கள் பலவிதமான சூழ்நிலை கொண்ட ஒரு பிரயாணமாக இருக்கிறது. Our life is full of circumstances. Our life is full of travel and journeys. பலவிதமான காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. பலவிதமான சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் செய்து கொண்டே தான் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷமும் நம்முடைய வாழ்க்கை பிரயாணித்து கொண்டே இருக்கிறது. We are journeying every day. நாம் ஒவ்வொரு நாளும் பவுலை போல பிரயாணித்து கொண்டிருக்கிறோம். எதற்காக பிரயாணிக்கிறோம்? We have a destiny. நமக்கென்று ஒரு இலக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கென்று ஒரு டெஸ்டினேஷன், ஒரு இலக்கு, ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதிலே நாம் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பவுலுடைய வாழ்க்கையிலே, அவருடைய பிரயாணத்தின் காலங்களிலே அவர் கப்பல்களிலே பிரயாணம் செய்தார். இன்றைய தினத்தில் நம்ம பழைய காலத்திலே அவர்கள் கப்பலிலே பிரயாணம் செய்தார்கள். இன்றைய தினத்திலே நாம் பலவிதமான வழிமுறைகள் வைத்திருக்கிறோம். தேவதூதன் பவுலோடு கூட இருந்தார், பயப்படாதே என்று சொன்னார். 3 விதமான அனுபவங்கள் வழியாக பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து சென்றார். Paul went through 3 different seasons of his life in his travel. அவருடைய பிரயாணத்திலே பலவிதமான அனுபவங்கள் இருந்தது. ஆனால் 27, 28ஆம் அதிகாரத்திலே 3 விதமான அனுபவங்களை பவுல் அனுபவித்தார். He experienced these 3 experiences. இந்த 3 அனுபவங்களிலும் கர்த்தருடைய தேவதூதனானவர் பவுலை பார்த்து, பயப்படாதே, don't fear,
என்று அவர் சொன்னதினாலே பவுல் மூலியமாக பவுலோடு அந்த அனுபவத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு தேவதூதன் உங்களையும் என்னை பார்த்து பயப்படாது என்று சொல்லும் பொழுது, உங்களுடைய பிரயாணத்திலே உங்கள் நிமித்தமாக பலர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பவுலுடைய பிரயாணத்திலே பவுலோடு கூட இருந்தவர்கள் 276 பேர். 27ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசிக்கிறேன். கப்பலில் 276 பேர் இருந்தோம். There were 276 people who were traveling with Paul. 276 உயிர்கள் காப்பாற்றப்பட்டது அந்த பிரயாணத்திலே. 275 நபர்கள் பவுலை தவிர இருந்தார்கள். ஆண்டவராகிய தேவதூதன் பவுலை பார்த்து சொன்னார், you will reach your destination. உன்னுடைய போக வேண்டிய அந்த இடத்தை நீ போய் சேர்வாய் என்று சொல்லும் பொழுது பவுல் எல்லாரையும் பார்த்து சொன்னார், நீங்கள் ஒருவரும் மரிக்க மாட்டீர்கள், நீங்கள் எல்லாரும் போய் சேர்வீர்கள். காரணம், இந்த பிரயாணத்திலே தேவதூதன் என்னை பார்த்து சொன்னார், நான் அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும், ஆகவே நீங்களும் அந்த இடத்துக்கு செல்வீர்கள். ஆகவே கர்த்தர் நம்முடைய பிரயாணத்தை வாய்க்க செய்வார். நம்முடைய பிரயாணத்திலும் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார். தேவதூதன் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துவார். அந்த 3 அனுபவங்களை உங்களுக்கு நான் விவரித்து சொல்லி நான் இன்றைக்கு முடிக்க விரும்புகிறேன். When the angel was with Paul, there were 3 important things in his life. அவனுடைய வாழ்க்கையில் இந்த 3 காரியங்கள், 3 குறிப்புகளை சொல்லுகிறேன். Number 1, there were various ships in Paul's life. Various ships in Paul's life. Number 2, there were vicious storms in Paul's life. Vicious storms in Paul's life. Number 3, there were venomous serpents in Paul's life. Venomous serpents in Paul's life. தமிழிலே சொல்லுகிறேன், பவுலுடைய வாழ்க்கை பயணத்திலே பலவிதமான கப்பல்கள் இருந்தது. இரண்டாவதாக, பவுலுடைய வாழ்க்கையிலே கொடிய புயல்கள் இருந்தது. மூன்றாவதாக, பவுலுடைய வாழ்க்கையிலே விஷமுள்ள சர்ப்பங்கள் இருந்தது. மறுபடியுமாக சொல்லுகிறேன், வேரியஸ் ஷிப்ஸ், vicious storms, venomous serpents. பலவிதமான கப்பல்களிலே அவன் பிரயாணம் செய்தான். கொடிய புயல்கள் மத்தியிலே பிரயாணம் செய்தார். விஷமுள்ள சர்ப்பங்கள் மத்தியிலே பவுல் பிரயாணம் செய்தார். என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த 3 அனுபவங்கள் இன்றைக்கும் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான கப்பல்களிலே நாம் பிரயாணம் செய்கிறோம். We are traveling today in various ships. கொடிய புயல்கள் மத்தியிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரயாணம் செய்கிறோம். Vicious storms of life. விஷமுள்ள சர்ப்பங்கள் மத்தியிலே நாம் வாழ்க்கையை நாம் இன்றைக்கு பிரயாணம் செய்கிறோம். Venomous, poisonous serpents are there when we take our journey. இந்த 3 அனுபவங்கள் மத்தியிலும் தேவதூதன் நம்மை பார்த்து, உங்களை பார்த்து, என்னை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. இந்த 3 காரியங்கள் உன் வாழ்க்கையிலே நடந்தாலும் நீ கரை சேருவாய். 27ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசித்துவிட்டு செய்திக்குள்ளாக கடந்து செல்லவிருக்கிறேன். மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். 276 பேரும் கர்த்தர் அவர்களுக்கு வைத்திருக்கிற எதிர்காலத்தை சேர்ந்தார்கள். விசேஷமாக பவுலும் ஊழியம் செய்யும்படியாக ரோமாபுரிக்கு எந்த சேதமும் இல்லாமல் அவங்க கரை சேர்ந்தார்கள். ஆமேன். இன்றைக்கு கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற நோக்கம், உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற அவருடைய சித்தம், உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம்
தேவதூதன் சொல்லுகிறார், அதை நிறைவேற்றுவார். இந்த 3 அனுபவங்கள் வழியாக சென்றாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்பர் 1, வேரியஸ் ஷிப்ஸ் இன் த லைஃப் ஆஃப் பால். பவுலுடைய வாழ்க்கையிலே இருந்த பலவிதமான கப்பல்கள். முதலாம் வசனம் வாசிக்கிறேன். ஆக்ட்ஸ் 27:1. நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகுஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியு என்னும் பெயர் கொண்ட 100க்கு அதிபதியினிடத்தில் ஒப்புவித்தார்கள். 2ஆம் வசனம். அதிரமித்தியம் ஊர்க்கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரை பிடித்தோட வேண்டுமென்று நினைத்து புறப்பட்டோம். மக்கதோனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தனாகிய அரிஸ்தார்க்கு எங்களுடனே கூட இருந்தான். 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலை 100க்கு அதிபதி அங்கே கண்டு எங்களை அதிலே ஏற்றினான். பவுலோடு கூட யார் இருந்தது என்றால் அரிஸ்டார்கஸ், அவருடைய உற்ற நண்பன். அதற்கு பிறகு லூக்கா இருக்கிறார். நாங்கள் இருந்தோம் எழுதுகிறவர் லூக்கா. அப்போ பவுல் ஒரு அதிகாரியிடம் பவுலை ஒப்பு கொடுக்கிறார்கள். அவருடைய பெயர் ஜூலியஸ். 1ஆம் வசனத்தில் யூலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு சென்ச்சூரியன். பால் வாஸ் அ பிரிசனர். பவுலை கட்டி வைத்து பவுல் பிரயாணம் பண்ணும்படிக்கு யார் இடத்துல ஒப்பு கொடுக்கிறார்கள்? ஜூலியஸிடம் ஒப்பு கொடுக்கிறார்கள். இந்த யூலியு என்ன செய்கிறார்? உங்களை நான் ரோமாபுரிக்கு கொண்டு போக வேண்டும் என்று இந்த பிரயாணத்திற்கு கப்பலை தேர்ந்தெடுக்கிறார். அப்போ பவுலுடைய வாழ்க்கையிலே பாருங்க, 2 கப்பலிலே பிரயாணம் செய்கிறார். நான் இந்த கப்பல் பிரயாணம் பவுலுடைய வாழ்க்கையில் இருந்த பலவிதமான கப்பல்கள் என்று சொல்லும் பொழுது 3 காரியத்திலே அதை உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். முதல் 6 வசனங்களிலே. முதலாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே வேரியஸ் ஷிப்ஸ் இருக்கும் பொழுது, பலவிதமான கப்பல்கள் இருக்கும் பொழுது, there is something called choosing which ship to travel. எந்த கப்பலை தேர்ந்தெடுத்து செல்ல வேண்டும் என்ற காரியம், choosing ships. 2வது, charting the ship. அப்படி என்றால் அந்த பாதையின் பயண திட்டம், அந்த கப்பல் எங்கே போக வேண்டும், சார்ட்டிங், அந்த சார்ட்டிங் த ஷிப். 3வது பாருங்க, சேஞ்சிங் ஷிப்ஸ், கப்பல் மாறி கப்பல் போக வேண்டும். இது 3ஐயும் இங்கு பார்க்கிறோம். பவுலுடைய வாழ்க்கையிலே பிரயாணம் செய்யும் பொழுது முதலாவதாக எந்த கப்பலிலே போக வேண்டும் என்று தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். சூசிங் த ஷிப், எந்த கப்பலிலே போக வேண்டும், எந்த கப்பலில் போக வேண்டும் என்று தேர்ந்தெடுத்தது யார்? பவுலிடம் அது கேட்கப்படவில்லை. Paul was not given an opportunity or an option to choose which ship he can go. இன்னைக்கு நம்ம ட்ரெயினில் போகிறோம், இன்னைக்கு ஏரோப்ளைனில் போகும்போது எந்த ஏர்லைனில் போகிறோம், எந்த ட்ரெயினில் போகிறோன்னு நம்ம சூஸ் பண்ணலாம். பவுலுக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்கப்படவில்லை. 1ஆம் வசனம், பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகுஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலி என்னும் பேர் கொண்ட 100க்கு அதிபதி ஒப்புவித்தான். அதிரமத்தியம் ஊர்க்கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டுக்கு கரை பிடித்தோம். அப்போ இந்த கப்பலிலே போக வேண்டும் என்று இதை சூஸ் பண்ணது யார்? ஜூலியஸ். It was Julius who chose which ship to travel. நம்ம வாழ்க்கையில் பாருங்க, நல்லா கவனிங்க, இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில பிரயாணம் செய்வதற்கு கப்பல்களை நம்மால் தேர்ந்தெடுக்க முடியாது. சில நேரத்தில் மற்றவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். Sometimes other people choose what ship we have to travel. எந்த கப்பலிலே நாம் பிரயாணம் செய்ய வேண்டும் என்று மற்றவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். Certain times matters go out of our control. சில நேரத்தில் காரியங்கள் நம்முடைய கையிலிருந்து இன்னொரு கைக்கு போய்விடுகிறது.
எவ்வளவுதான் நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்றாலும் அது முடியாது. சில பேர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டா மாட்டிக்கணும் பாஸ்டர், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னொருவர் உங்களுக்காக ஒரு கப்பலை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், வாழ்க்கை கப்பலை நமக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆனால் பாருங்கள், பவுல் அந்த கப்பலிலே when somebody chose for him, ஜூலியஸ் அந்த யூலியு அவனுக்காக பிரயாணம் பண்ண வேண்டிய கப்பலை தேர்ந்தெடுத்தாலும் கர்த்தர் தேவதூதன் பவுலோடு கூட இருந்தார். இரண்டாவது பாருங்க, எந்த பாதையில போட வேண்டும், நாட் ஒன்லி சூசிங் த ஷிப் பட் சார்ட்டிங் த கோர்ஸ். பயண திட்டத்தை யார் செய்வது? 2-3 வசனம், ஆசியா நாட்டுக்கு கரை பிடித்தோட வேண்டும் என்று நினைத்து புறப்பட்டோம். இது யார் நினைக்கிறது? யூலியு நினைக்கிறார். மக்கதோனியா தேசத்துக்கு தெசலோனிக்கே பட்டணனாகிய அரிஸ்தார்க் எங்களுடைய கூட இருந்தான். மறுநாள் சீதோன் துறையை பிடித்தோம். யூலியு பவுலை பட்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்திலே போய் பராமரிப்படையும்படிக்கு உத்தரவு கொடுத்தான். அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாயிருந்தபடியினால் சீப்பூர் தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். நீங்கள் இதை மெதுவாக வாசித்தீங்கன்னா எந்த டைரக்ஷனில் போனோம், எப்படிலாம் போனோம் என்பதை தீர்மானித்தது யூலியு. சில நேரத்தில் கப்பல்களிலே, நம்ம வாழ்க்கையினுடைய கப்பல்களிலே பிரயாணிக்கும் பொழுது யாராவது ஒருவர் நமக்காக பயண திட்டத்தை செய்வார்கள். நமக்கு பேசுவதற்கு ஒரு ரைட்ஸும் இருக்காது. ஒரு சிலர் என்ன சொல்வார்கள், என்னால் ஒன்றும் இந்த காரியத்திலே சொல்ல முடியாது, அவங்க எடுக்கிற தீர்மானம் தான். யூலியு எல்லா தீர்மானத்தை எடுக்கிறார். பவுல் அந்த பிரயாணத்திலே மௌனமாக இருக்கிறார். பவுலுக்கு எல்லா ஞானமும் உண்டு. Paul had all wisdom. பவுல் நன்றாக பிரயாணம் பண்ணவர். ஆனால் பவுலால் ஒன்றும் பேச முடியவில்லை. பிகாஸ் எவ்ரிதிங், தி ஆல்டர்னேட்டிவ் ரூட்ஸ், வேறு வழிகளையும் தீர்மானித்தது இவர்தான். சூசிங் த ஷிப் Paul was not able to do. எந்த கப்பலிலே பிரயாணிக்க வேண்டும் என்று பவுல் தீர்மானிக்கவில்லை. எந்த ரூட், எந்த பயண திட்டம் பவுல் தீர்மானிக்கவில்லை. மூன்றாவது பாருங்க, they are changing another ship. இன்னொரு படகை, இன்னொரு கப்பலை மாற்றுகிறார்கள். 6 வசனம், இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலை 100க்கு அதிபதி அங்கே கண்டு எங்களை அதிலே ஏற்றினான். கப்பல் மாற்றுறாங்க. முதல் ஏறின கப்பல் எங்கே போகிறது? ரோமாபுரிக்கு போகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கரையோரமாக போகிறது. என்னன்னா எதிர்காற்று அடிக்கிறது, wind is blowing. எதிர்காற்று அடிக்கிறபடியால் இந்த யூலியை பார்த்தார், லெட்ஸ் சேஞ்ச் த ஷிப், கப்பலை மாற்றுவோம். பவுல், அரிஸ்டார்கஸ், லூக்க, நீங்கள் இறங்க, இந்த கப்பல்லேருந்து இறங்கிடுங்க. இறங்கி விட்டு இன்னொரு கப்பல், இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா போகிற கப்பலுக்கு இவர்களை அவர்கள் ஏற்றினார்கள். இது என்ன கப்பல் தெரியுங்களா? அதே அதிகாரம், சேம் சாப்டர் 38, 38 வசனத்தை வாசிக்கிறேன். திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே எறிந்து கப்பலை லகுவாக்கினார்கள். அந்த கப்பலில் என்ன இருந்தது? கார்கோ ஷிப். இட் இஸ் நாட் அ பேசஞ்சர் ஷிப். பயணி கப்பல் அல்ல, அது ஒரு சரக்கு கப்பல். அந்த கப்பல் முழுவதும் கோதுமை இருந்தது. அந்த இத்தாலியாவுக்கு போகிற அடுத்த கப்பலில் அவங்க ஏறும் பொழுது அந்த கப்பலுக்குள்ளாக ஃபுல்லாக கோதுமை இருந்தது. அப்போது கண்டிப்பாக பேசஞ்சர்ஸ்க்கு சீட் இருந்திருக்காது. பவுலும் அரிஸ்டார்கஸும் லூக்கும் அதில் ஏறி அவங்க பயணம் செய்கிறார்கள். சேஞ்சிங் ஆஃப் ஷிப்ஸ். அந்த 27 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடு மெதுவாக சென்றோம். கப்பலை மாற்றின உடனே இந்த கப்பல் எப்படி போகுது? குட்ஸ் ட்ரெயின் மாதிரி போகுது போல, மெதுவாக செல்கிறது. பிகாஸ் வெதர் இஸ் நாட் குட். அங்கு கிளைமேட் சரியில்லை, அங்கே சீதோஷனை சரியில்லை, மெதுவாக செல்ல வேண்டும். இப்போ எவ்வளோ டீட்டெயில்ஸ், எவ்வளோ காரியத்தை கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரத்திலே கர்த்தர் நம்முடைய கப்பல்களை மாற்றுகிறார். மாற்றின கப்பல் எப்படி போகிறது?
மெதுவாக போகிறது. இந்த வாரத்துக்குள்ள நான் முடிக்கணும்னு யோசிக்கிறேன், முடிக்க முடியல. நான் நினைத்தபடி காரியங்கள் நடக்கவில்லை. யாரோ ஒருவரோடு இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் நினைக்கிற காரியங்கள் நடப்பதில்லை. காரணம் என்னவென்றால், நீங்கள் மாற்று கப்பலிலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். விளங்குதுன்னு நினைக்கிறேன். Paul was an educated man. பவுலுக்கு எல்லா ஞானமும் இருந்தது. ஒரு தடவை கூட அந்த யூலிவை பார்த்து பவுல், என்ன இந்த கப்பல் இவ்வளோ ஸ்லோவாக போகிறது, வேற கப்பலில் போவோம், நான் ரோமுக்கு போக வேண்டும், நான் போய் பிரசங்கிக்க வேண்டும், நான் ஊழியக்காரன், யார் தெரியுமா, சொல்லவே இல்லை. பவுல் அமைதியாக இருந்தார். காரணம் என்ன தெரியுங்களா? இரவிலே பவுலுக்கு தேவதூதன் தரிசனமாகி சொன்னார், நீ சென்ற இடத்திற்கு நீ போய் சென்றடைவாய். ஆமேன். எந்த கப்பலில் இருக்கீங்க நீங்கள்? நீங்கள் கப்பலை சூஸ் பண்ணலை. கப்பல் பிரயாண திட்டத்தை நாம் வகுக்கவில்லை. மூன்றாவது, இன்னொரு கப்பலில் இருக்கிறோம். அமைதியாக எப்போ இருப்போம் தெரியுங்களா? தேவதூதன் நம்மிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பயப்படாதே, நீ போய் சேருவாய். நீ இருக்கிற கப்பலை குறித்து நீ பயப்படாதே, நீ பிரயாணம் செய்கிற வித்தியாசமான கப்பலை குறித்து பயப்படாதே. பட் யூ வில் கோ அண்ட் ரீச் யுவர் டெஸ்டினேஷன். யூ வில் ரீச் த காட் கிவன் பர்பஸ். For God who has given to you, He will make you safely. அவர் உங்களை பத்திரமாக கொண்டு போவார். பவுலே, நீ பயப்படாதே. இன்னைக்கு ஒருவேளை, ஆண்டவரே என் வாழ்க்கையை என்னால் சூஸ் பண்ண முடியல, இல்லை ஒருவேளை நான் பிரயாணம் செய்கிறதை இன்னொருவர் எனக்கு சார்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, இல்லை என்றால் வேறு கப்பலிலே நான் இருக்கிறேன், ரொம்ப மெதுவாக போகிறது, மேட்டர்ஸ் ஆர் நாட் கோயிங் ஃபாஸ்ட், காரியங்கள் துரிதமாக செல்லவில்லை என்று நீங்கள் நினைத்தால், இன்றைக்கு கர்த்தர் சகோதரனே சகோதரி உங்களோடு கூட பேசுகிறார். இந்த கப்பல் பிரயாணம் வித்தியாசமான பலவிதமான கப்பல்களிலே பவுலோடு கூட கர்த்தர் இருந்தது போல உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமேன். டோன்ட் ஸ்பீட் அப் த ப்ராசஸ். உங்களுடைய அந்த வழியை நீங்கள் துரிதப்படுத்த வேண்டாம். நீங்களாகவே கப்பல்களை மாற்ற வேண்டாம். நீங்களாகவே பயண திட்டத்தை போட வேண்டாம். பவுலை அறியாதவன் பவுலுக்காக ஒரு பயண திட்டத்தை போடுகிறான். பவுல் யாருனே தெரியாது. ஆனாலும் அவன் பயண திட்டத்தை போடும் பொழுது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் இருந்தார். ஒரு உண்மையான காரியத்தை சொல்லுகிறேன். சில நேரத்தில் when man starts ruling us, மனிதன் நம்மை கண்ட்ரோல் செய்து ஆளும் பொழுது, God will overrule man. கர்த்தர் மனிதனையே ஆண்டு, கர்த்தர் நமக்காக எதிராக வருகிறவைகளை நமக்கு சாதகமாக மாற்றி தருவார். ஆமேன். முதல் அனுபவம், வேரியஸ் ஷிப்ஸ் ஆஃப் லைஃப் இன் த லைஃப் ஆஃப் அப்பாஸ்டல் பால். பவுலுடைய வாழ்க்கையில் இருந்த பலவிதமான கப்பல்கள். சரி, பலவிதமான கப்பல்களை தாண்டுகிறான். அடுத்த அனுபவத்துக்குள்ளாக பவுல் கடந்து செல்கிறார் தன்னுடைய வாழ்க்கையின் பிரயாணத்திலே. அதை தான் விஷியஸ் ஸ்டார்ம்ஸ் ஆஃப் லைஃப். அவனுடைய வாழ்க்கையிலே வருகிற கொடிய புயல்கள், ஒரு புயல் அல்ல, பலவிதமான புயல்களை அந்த பிரயாணத்திலே பவுல் அடிகளார் சந்திக்கிறார். 7ஆம் வசனம், 4ஆம் வசனம், 18ஆம் வசனம் என்று ஒவ்வொரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது கொடுமையான புயல் அந்த கப்பலில் இருக்கும் பொழுது, நான் வாசிக்க போகிறேன். வேத புத்தகத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். verse 13. தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைக்குடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகே ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்ளிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோரிற்று. கப்பல் அதிலே அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர் போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். பவுல் அந்த கப்பலிலே மாற்றி இந்த கோதுமை நிறைந்த கப்பலிலே போகும்பொழுது அவர்களை சந்திப்பது ஒரு பெரிய புயல்.
அந்த புயலுக்கு பெயர் எழுதப்பட்டிருக்கிறது யூரோக்ளைடான். அப்படி என்றால் பெருங்காற்று, ஒரு பெரிய புயல் அவர்களை தாக்குகின்றது. அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சேதங்கள் வராதபடி நமக்கு புயல் காற்றுகள் வரதான் செய்கிறது. திடீரென்று காற்று, திடீரென்று ஒரு புயல், வாழ்க்கையிலே ஒரு புயல் காற்று, ஒரு பெருங்காற்று வரும்பொழுது என்ன நடக்கும் என்றால், லைஃப் பிகம்ஸ் ஸ்லோ. வாழ்க்கை என்ன ஆகிறது? மெதுவாக ஆகி சம்டைம்ஸ் கம்ஸ் டு அ ஸ்டாப். சில நேரத்தில் நாம் என்ன செய்து விடுகிறோம்? நின்று விடுகிறோம். நன்றாக கவனியுங்கள். கொடிய புயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வீசும் பொழுது வாழ்க்கை மெதுவாக போய் நின்று விடுகிறது. சம்டைம்ஸ் திங்ஸ் ஆர் அட் அ ஸ்டாப் பொசிஷன். இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் பல திட்டங்கள் அப்படியே நின்றபடி இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பவுலுக்கு வந்தது, நீங்கள் பயப்படாதீங்க, இந்த கொடிய புயலெல்லாம் பவுல் தாண்டி கரை சேர்ந்தான், ஆகவே நாம் இதற்கு பயப்பட அவசியமில்லை. சரி, இந்த கொடிய புயல் என்று சொல்லும்போது என்னெல்லாம் இருந்தது என்பதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 3 காரியங்கள் இந்த கொடிய புயலிலே பவுல் அனுபவித்தார். There are 3 things that Paul experienced in the storms, in the vicious storms of his life. முதலாவதாக tempestuous winds, சூறை காற்று அவனுக்கு எதிராக அடித்தது. இரண்டாவது the triumphant word of God, ஆண்டவருடைய ஜெயமுள்ள வார்த்தை. மூன்றாவது the terrible wreckage to the ship, அந்த கப்பல் துண்டு துண்டாக உடைந்தது. 3 காரியங்கள் அந்த புயல் அவனுக்கு கொண்டு வந்தது. அந்த கொடிய புயலின் காலங்களிலே முதலாவதாக பவுலுக்கு வந்தது கொடூரமான காற்று. 7ஆம் வசனம், verse 7. காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாக சென்று. ஸோ இப்போ அவங்க நிற்கலை, மெதுவாக காற்று அடித்து அவங்கள ஸ்டாப் பண்ணுது. அவங்களை அந்த காற்று நிறுத்தினது. என்ன செய்கிறார்கள்? 7ஆம் வசனம், சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரேத்தாவின் ஒதுக்கிலே ஓடினோம். நீங்கள் அழகாக அந்த மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா கரையோரமாகவே அவங்க பிரயாணம் செய்கிறார்கள். அவங்க மெதுவாக வருத்தத்தோடே அவங்க பிரயாணம் செய்கிறார்கள். இந்த பெரிய சூறை காற்று அடித்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஏதோ நடந்தது. 13ஆம் வசனம் பாருங்க, தென்றல் மெதுவாக அடித்தபடியால் தாங்கள் கோரினது கை கூடி வரும் என்று எண்ணி அவ்விடம் விட்டு அவங்க போகிறாங்க. கவனிக்கிறீங்களா? கண்ணை திறந்து பாருங்க. இப்போ நான் சொல்கிற புயலில் தூங்கிடுவாங்க நிறைய பேர். இது பயங்கரமான புயல் பவுலுடைய வாழ்க்கையில், டெம்பஸ்டியஸ் விண்ட். இந்த புயல் எப்படி அடிக்கும் அப்படின்னா, உங்களை தடுத்து நிறுத்தும். தடுத்து நின்ற பிறகு, ஆண்டவரே நான் நின்று விட்டேன், இந்த புயல் அடிக்கிறது என்று நின்ன உடனே என்ன அடிக்கணும்? தென்றல் காற்று அடிக்கும். என்னடா இந்த புயலை புரிஞ்சு கொள்ள முடியல. 13ஆம் வருஷம், தென்றல் மெதுவாக அடிக்கிறது. தென்றல் மெதுவாக அடித்த உடனே அதுக்கு பிறகு வரக போகிறது தான் யூரோக்ளைடான், பெரிய ஒரு புயல். 15ஆம் வசனம், கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டது, தடுக்கப்பட்டார்கள், அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டாங்க. they got stuck, they got a stop in that storm. அவங்க அந்த இடத்துல தடுக்கப்பட்டு அங்கே நின்றார்கள். 19ஆம் வசனம், நான் ஒவ்வொரு வசனமாக விளக்க முடியும், நமக்கு நேரம் இல்லை. 3ஆம் நாளிலே கப்பலின் தடவாடங்களை எங்கள் கைகளில் எடுத்து எறிந்தோம். கப்பல் இருக்கிற காரியெல்லாம் என்ன பண்ணாங்க? எடுத்து வெளியே போட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு வசனமாக நீங்கள் வாசித்தீங்கன்னா, they were emptying the ship, அவங்க கப்பலை காலி செய்கிறார்கள். 38ஆம் வசனம், திருப்தியாய் புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை எங்க எறிகிறாங்க? கோதுமையை கப்பலிலே எறிந்தார்கள். அப்போ அந்த கப்பல் என்ன பண்ணுறாங்க? எம்டி பண்ணுறாங்க. வெயிட் இருக்கக்கூடாது கப்பலில். புயல் காற்று அடிக்கிறது. they were experiencing the fiercest winds. இதுலேருந்து என்ன தெரியுது தெரியுங்களா? எல்லாத்தையும் வெளியே தூக்கி போடுறாங்க. என்ன தெரியுது? நல்லா கவனிங்க.
there are many things that were very important to you will become unnecessary in storms. நல்லா இருக்கும்போது இந்த வாழ்க்கை வேணும், இந்த உலகம் வேண்டும், இந்த வசதி வேண்டும், இது வேணும்னு சொல்கிற நேரத்தில் புயல் அடிக்கும் போது கப்பலில் எதுவுமே வேணாம், ஆண்டவரே எனக்கு வேணாம், அந்த வாழ்க்கையை நான் நேசித்த எனக்கு வேணாம், இதை நேசித்த எனக்கு வேணாம், எல்லாத்தையும் என்னை விட்டு எடுத்து போடும். கோதுமையே வேணாம், எடுத்து கடலில் போட்டுருங்க, தடவாடங்கள்லாம் எடுத்து எரியுங்கள். வாட் எவர் திங்ஸ் தட் வேர் எசென்ஷியல் when we were in the shore will become non-essential when you go through storms. நான் சொல்வதை நல்லா அறிந்து கொள்ளுங்கள். கரையிலே நன்றாக இருக்கும் பொழுது முக்கியமாக இருந்த காரியங்கள் புயலிலே வரும்போது முக்கியம் இல்லாமல் போய்விடும். மறுபடியுமாக சொல்லுகிறேன், எதையெல்லாம் நாம் நேசித்து ஆண்டவரை விட எதையெல்லாம் நேசித்து ஓடினோமோ புயல்கள் வரும்பொழுது அதையெல்லாம் ஒன்றுமில்லை என்று நாம் தூக்கி எறிந்து விடுவோம். புரிகிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தான் நம்ம பாருங்க, ஆண்டவருக்கு உரியவைகளை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ரெண்டாவது பாருங்க, அந்த புயல் காற்று அடிக்கும் பொழுது அந்த சூறை காற்று மட்டுமல்ல, ஆண்டவர் பவுலுக்கு ஜெயமுள்ள வார்த்தையை தந்தார். 27ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனத்தை சொல்லுகிறேன். மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாகும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். பவுலுக்கு கர்த்தர் வார்த்தையை தருகிறார், தேவதூதன் மூலியமாக கொடுத்தார். Paul is giving a warning. பவுல் என்ன சொல்லுகிறார், இந்த கப்பலுக்கு மாத்திரம் இல்லைப்பா, இங்கே இருக்கிற சரக்கு ஒருவேளை நமக்கும் சேதமும் வருத்தமும் வரும். 11ஆம் வசனம், 100 பவுலினால் சொல்லப்பட்டவளை பார்க்கிலும் மாலுமி கப்பல் எஜமானையும் அதிகமாக நம்பினான். நல்லா கவனிங்க, புயல் காற்றில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட விஷியஸ் ஸ்டார்ம்ஸ் புயல் காற்றுகளை இருக்கும் பொழுது நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, நீங்கள் மட்டும்தான் ஜெபம் பண்ணுவீங்க, நீங்கள் ஒரு ஆலோசனை சொல்வீர்கள். நீங்கள் சொல்லுதெல்லாம் நம்ப மாட்டேன். அங்கே யாரை நம்பினாரா? 100 கப்பல் எஜமானையும் கப்பல் மாலுமியும் நம்பினார்கள். யாரை நம்பவில்லை? பவுலை நம்பவில்லை. சில நேரத்தில் ஆலோசனைகளை யாரும் நம்ப மாட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தை பவுலுக்கு வெளிப்பட்டது. பவுலே, பயப்படாதே, you will reach the shore, நீ கரைக்கு போய் சேருவாய். நம்முடைய இப்படிப்பட்ட கடுமையான புயல் காலங்களிலே ஆண்டவர் நமக்கு வார்த்தைகளை தருவார். அந்த வசனங்களையும் ஆலோசனைகளையும் ஒரு நாள் நாம் விடவே கூடாது. 41ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கப்பல் பாறை மீதும் காற்று அடித்தபடியால் கப்பல் உடைந்து போனது. 41, இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது. பின்னணையம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. கப்பல் உடைந்து போயிற்று. The ship got broke. அந்த கப்பல் உடைந்து போயிற்று. புயல் காற்று அடிக்கிறது. புயல் காற்று அடிக்கும்போது, சூறை காற்று அடிக்கும்போது கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார். மூன்றாவது என்ன நடக்கிறது என்றால், அவங்க பிரயாணம் பண்ணின கப்பல் உடைந்தது. There was a terrible wreckage of that ship. நன்றாக கவனியுங்கள். சில நேரத்தில் கர்த்தர் நம்ம பிரயாணம் பண்ணுகிற வாழ்க்கையை உடைப்பார். ஏனென்றால் புது வாழ்க்கையை தருவதற்காக. ஆண்டவர் சில நேரத்தில் நமக்கு இருக்கிற சூழ்நிலையை அவர் உடைத்து போடுவார். அந்த கப்பலை கர்த்தர் அந்த புயலை வைத்து உடைத்தது போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரத்தில் நம்மை உடைப்பார். நம்முடைய குடும்பத்தில் உடைத்தலை கொண்டு வருவார். அதை குறித்து நாம் பயப்பட அவசியமில்லை. காரணம், அப்படிப்பட்ட கொடூரமான புயல்களிலே தேவனுடைய தூதன் பவுலோடு கூட இருந்தார். முதலாவதாக வேரியஸ் ஷிப்ஸ், பலவிதமான கப்பல்கள். இரண்டாவதாக கொடிய புயல்கள். மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம்,
பவுலுடைய அனுபவத்திலே 44 வசனம் பாருங்க. மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாக எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். சரி, இப்போ பவுலுடைய வாழ்க்கையினுடைய திட்டம் நிறைவேறணும். 28 அதிகாரம் 1 வசனம், சாப்டர் 28 and verse 1. உங்கள் வேத புத்தகத்தை நீங்கள் பாருங்கள். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். ஏதோ ஒரு ஐலாண்டில் வந்து விழுந்துட்டாங்க, ஏதோ ஒரு கரையை பார்த்து விட்டார்கள். இந்த தீவுக்கு பெயர் என்ன? மெலித்தா தீவு. அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வருகிறார்கள். 2 வசனம், அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. பவுலுக்கு அங்கே அன்பு வருகிறது. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அவன் மேலே ரொம்ப பாசம். இப்போ என்ன நடக்கிறது என்றால், மழை பெஞ்சது, காற்று அடிஞ்சது, கப்பல் உடஞ்சிடுச்சு. அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? எல்லாருமே குளிரில் நடுங்கிட்டு இருக்கிறார்கள். எல்லாருடைய ஆடையும் கசங்கி நசுங்கி போய்விட்டது. இவங்க கொஞ்சம் குளிருக்கு அனல் வேண்டும். என்ன செய்கிறார்கள்? 2 வசனம், அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பு மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். ஒரு ஃபயர், அந்த நெருப்பு மூட்டுகிறார்கள். 3 வசனம், பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பு மேல் போடும்பொழுது ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. இப்போ 3வது அனுபவம், கப்பலை தாண்டி விட்டான். 3வது வெனமஸ் சர்பன்ஸ், விஷமுள்ள பாம்புகள் வருகிறது. பவுல் என்ன செய்கிறார்? இந்த நெருப்பு எரிய வேண்டும் என்று போய் விறகுகளை பொறுக்கி கொண்டு வருகிறார். விறகுகளெல்லாம் பொறுக்கி கொண்டு இந்த அனல் நெருப்பு எரிய வேண்டும் போடின உடனே அந்த நெருப்பில் பாம்பு இருந்தது போல. விரியன் பாம்பு யாருடைய கையை கவ்விக்கொண்டது? பவுலுடைய கையை கவ்விக்கொண்டது. 4 வசனம், விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை. அப்போ அந்த விரியன் பாம்பு, அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? விஷப்பூச்சி, வெனமஸ், மிகவும் பாய்சனஸ். ஒரு பாம்பு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. அது மிகவும் விஷமுள்ள பாம்பாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இதான் 3வது அனுபவம். நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே கர்த்தர் கப்பல்கள் வழியாக கொண்டு போகிறார். அந்த கப்பலிலே பிரயாணம் செய்யும் போது கொடிய புயல்கள் அடிக்கிறது. புயல்களையும் கர்த்தர் நம்மை காப்பாற்றி கரைக்கு வரும்பொழுது சத்துருவாகிய வலு சர்ப்பம், பிசாசாகிய சர்ப்பம், விஷமுள்ள சர்ப்பம் பவுலை கவ்விக்கொண்டது. எனக்கு அன்பான சகோதர சகோதரியிலே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே சர்ப்பத்தினுடைய காரியங்கள் நடக்கிறது. அங்கே எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? பால் இருந்தார், அரிஸ்டார்கஸ் இருந்தார், லூக்கா இருந்தாங்க. அந்த கிராமத்தில், அந்த தீவில் இருந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இந்த சர்ப்பம் யாரை கடிக்கல? யாரையுமே கடிக்கல. யாரை கடிக்குது? ஜோம் பண்ணுறவங்கள தான் கடிக்குது. சர்ச்சுக்கு வராதவங்கள கடிக்க மாட்டேங்குது. ஆண்டவரை தேடாதவங்கள கடிக்க மாட்டேங்குது. நான் சொல்லலை, வசனம் சொல்லுகிறது. பவுலை தான் அது கடித்தது. ஏனென்றால் இந்த பவுல் தான் அனலை மூட்டும்படியாக விறகு கொண்டு வருகிறார். இந்த பவுல் ஒருவர் தான் அந்த இடத்துல நெருப்பு அணையக்கூடாது என்று அவர் விறகுகளை கொண்டு வருகிறார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதை கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நெருப்பு, த ஃபயர் ஆஃப் காட், ஆண்டவருடைய பக்தி, ஆண்டவருடைய ஜபம் யாரென்றால் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்களை பாம்பு கவ்விக்கொள்ளும். ஆனால் பயப்படாதீங்க. உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறாங்களா? கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. பைபிள் படிக்கிறீங்க, ஜபத்துக்கு போகிறீங்க, நீங்களாம் தான் செய்கிறீங்களே, அதான் பாம்பு. அவங்கள பாம்பு கடிக்காது. யாரை பாம்பு கடிக்கும்? பவுலை தான் பாம்பு கடிக்கும். சொல்கிறது விளங்குதுங்களா? ஏன்னா பாஸ்டர் வேற சுவிசேஷம் பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க. யாரை பாம்பு கவ்விக்கொண்டது? பவுலுடைய கரத்தை பாம்பு கவ்விக்கொண்டது. ஆண்டவருடைய ஊழியத்திலும் ஆண்டவருடைய குடும்பங்களிலும் யாரெல்லாம் அனலோடு கூட, who are the people who lit the fire, அனலாக இருக்க வேண்டும், கர்த்தருக்காக நான் எரிய வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு அக்கினியிலிருந்து என்ன வரும்? சர்ப்பம். ஆனாலும்
அந்த இடத்துல பாருங்க, அந்த தேவதூதன் சொன்ன வார்த்தை அங்கே நிறைவேறுகிறது. he was an overcoming servant of God. ஆண்டவர் அவனை வெற்றி பெறும்படியாக செய்தார். 4ஆம் வசனம் verse 4, நான் முடிச்சிடுறேன். விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். என்ன சொன்னாங்க? அங்கிருந்த கிராமத்தார், அங்கிருந்த தீவில் உள்ளவர் என்ன சொன்னார்கள்? பாம்பு, அவங்க கல்ச்சர் போல, அவங்க நம்பிக்கைகள், அவங்க மூட நம்பிக்கைகள், பாம்பு யாரை கடிக்குதோ அவன் வாழ்க்கையில் பழி வந்து துரத்தும். நான் வசனம் சொல்ல திரும்பி வாசிக்கிறேன் பாருங்க. விஷப்பூச்சி பவுலுடைய கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும், அப்புறம் என்ன இருக்கு, பழியானது இவனை பாருங்க சாபம் துரத்துது, இவன் பண்ண பாவம் இவனை துரத்துதுன்னு யார் சொல்றாங்க? அந்த தீவினிடத்திலே சொன்னார்கள். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே சில இடையூறுகள், சில தடைகள் வந்தாலும் இதை அறியாதவர்கள் என்ன சொல்வார்கள்? உன் வாழ்க்கையில் சாபம் இருக்கிறது, உன் முன்னோருடைய சாபம் இருக்கிறது என்று இவர்கள் சொன்னது போல சொல்லுவார்கள். ஆனாலும் நாம் பயப்பட வேண்டாம். 5ஆம் வசனம், பவுல் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். ஹல்லேலூயா. யாருக்கும் சந்தோஷம் இல்லையா? பாம்பு கடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த பாம்பு அவனை கடித்தாலும் அந்த பாம்பின் விஷம் பவுலின் சரீரத்திலே ஒரு சேதமும் கொண்டு வரவில்லை. பிசாசு என்னும் வலு சர்ப்பம் நமக்கு எதிராக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராக வந்தாலும் ஒரு தீங்கும் நாம் அடைவதில்லை. 6ஆம் வசனம், அவனுக்கு வீக்கம் கொண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். பாம்பு கையில் கிடச்சிடுச்சு, அந்த இடத்துல வீங்க போது அவன் எப்படி விழுவான்? செத்து விழுவான் என்று அவங்க பார்த்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் என்னாச்சு? ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் பாருங்கள் எப்படி அவனை ஆசீர்வதிக்கிறார், எப்படி மாற்றுகிறார். நமக்கு விரோதமாக வருகிற தீய சக்திகள் நம்மை தாக்கினாலும் நமக்கு வாதை வராது, நாம் சாக மாட்டோம் என்று பவுலின் அனுபவத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை செய்கிறார். 7ஆம் வசனம், தீவுக்கு முதலாளியாகிய யூபிலியு என்று பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாய் இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். ஒரு வீட்டில் போய் தங்குறாங்க. அவனுக்கு பெரிய வியாதி இருந்தது. 8ஆம் வசனத்திலே, யூபிலியனுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். God brought healing to that family. அந்த குடும்பத்திற்கு கர்த்தர் சுகத்தை கொண்டு வந்தார். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணப்பட்டார்கள். பெரிய காஸ்பல் மீட்டிங். அந்த வீட்டில் அவன் சுகமானா அங்கிருந்த எல்லாரும் வந்தாங்க பவுல் கிட்ட. பவுல் ஜெபித்த பொழுது எல்லாரும் சுகமானார்கள். கப்பலிலே மரித்திருக்க வேண்டிய பவுல், புயல் காற்று அடிக்கும் பொழுது மரித்திருக்க வேண்டிய பவுல், சர்ப்பம் கடித்த போது மரித்திருக்க வேண்டிய பவுல் அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கின்றார். இவ்வளவுதான் என்னுடைய செய்தி இன்றைக்கு. தேவதூதன் பவுலுக்கு அன்ற ராத்திரியிலே வந்து என்ன சொன்னார்? பயப்படாதே பவுலே, நீ சேர வேண்டிய இடத்திற்கு நான் உன்னை கொண்டு சேர்ப்பேன். உன்னை சேர்க்கும் போது உன்னோடு கூட இருக்கிற கப்பலில் இருக்கிற எல்லாரும் கரை சேர்வார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான கப்பல்கள் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான கொடிய புயல்கள் அடிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே சர்ப்பங்களும் கடிக்கலாம். பிசாசின் செய்திகள், பிசாசினுடைய ஆக்கிரமங்கள் இருக்கலாம். பயப்பட வேண்டாம். கர்த்தர்
அதை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். பவுலோடு கூட கர்த்தர் இருந்தார். பவுலோடு கூட கர்த்தர் இருந்து தேவ தூதன் பவுலை அவன் கொண்டு போய் சேர வேண்டிய இடத்திற்கு கொண்டு சென்றார். எத்தனை பேருக்கு இன்றைக்கு சொல்ல முடியும், ஆண்டவர் தேவ தூதன் என்னோடு கூட இருக்கிறார்? ஆமென். உங்கள் எதிர்காலம் கர்த்தரோடு கூட இருக்கிறது. கப்பல்கள் மாறுவதை குறித்து பயப்படாதீர்கள். யார் கப்பலை தேர்ந்தெடுக்கிறார்கள்? பயப்படாதீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் உங்கள் திருமணத்தை குறித்து பயப்படுகிறீர்கள். உங்கள் கணவன் மனைவியை குறித்து நீங்கள் ரொம்ப வேதனைப்படுறீங்க. கர்த்தர் அந்த கப்பலை அனுமதித்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையிலே கர்த்தர் இருக்கிறார். உங்களால் எதுவும் சூஸ் பண்ண முடியல, ஆனாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எழும்பி நின்று நம்ம ஜெபம் பண்ணலாமா? இப்படிப்பட்ட நேரத்தில் பெரிய புயல்கள் அடிக்கிறது. பெரிய யூரோக்ளைடான் புயல் அடிக்கிறது. பெருங்காற்று என் வாழ்க்கையில் அடிக்கிறது. லைஃப் has become slow. ஒருவேளை உங்க பிசினஸ் ஸ்லோவா இருக்கலாம். உங்க எதிர்கால திட்டங்கள் ஸ்லோவா இருக்கலாம். சில பேருக்கு அந்த எதிர்கால திட்டங்கள் அப்படியே நின்று விட்டது. சரி, இதையும் தாண்டி வந்து விட்டேன். எல்லாரும் எதிரிலையும் எனக்கு ஒரு சர்ப்பம் என் கையை கடித்து விட்டு கவ்விக்கொண்டது. எல்லாரும் சொல்றாங்க, இவனுக்கு வேணும், இவர்களுக்கு வேண்டும் என்று அநேகர் பேசுகிறார்கள். அநேகருடைய வாயிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த மெலித்தா தீவிலே பவுலை பார்த்தவர்கள், பவுலை தெரியாது யாருன்னு, பவுல் ஒரு பெரிய அப்போஸ்தலன் என்று அவர்களுக்கு தெரியாது. இவனை பழி துரத்துகிறது, பவுலை பழி துரத்துகிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க, உங்க மனசுலே நினைக்கிறீங்க, இதெல்லாம் ஏதோ பழி என துரத்துது, ஏதோ சாபம் என்னை துரத்துகிறது. இவன் அங்க தப்பிச்சு வந்துட்டான், கடலை தப்பித்து வந்து விட்டான், ஆனாலும் இங்கேயும் அந்த பழி தொடருகிறது. கொலை பாதகன் இவன். அந்த பாம்பினுடைய பைட், கவ்வுதல், வீங்கி செத்து போய் விழுவான் என்று நினைத்தார்கள். தேவதூதன் கர்த்தர் அங்கே இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரதர் சிஸ்டர், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க கண்களை மூடி, கர்த்தாவே, இந்த வாழ்க்கை பிரயாணத்திலே என்னோடு கூட தேவதூதன் இருக்கிறார். God's angel is with me. நான் எதை குறித்து பயப்பட மாட்டேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், உன்னோடு கூட இருக்கிறவர்களையும் நான் காப்பாற்றுவேன் என்று வாக்கு பண்ணின அந்த தேவதனுடைய வார்த்தைகள், தேவதூதனுடைய வார்த்தைகள் நம்முடைய காதுகளிலே தொனிக்கட்டும். வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணம். லைஃப் இஸ் a journey. வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணம். இந்த பிரயாணத்தில் கப்பல்கள் உண்டு, இந்த பிரயாணத்திலே புயல் காற்றுகள் உண்டு, இந்த பிரயாணத்திலே சர்ப்பங்கள் உண்டு. வேறு விதமான கப்பல்கள், உடைந்து போகும் கப்பல்கள் உண்டு. நம்மை சீர்குலைக்கும் புயல் காற்றுகள், எதிர்க்கும் புயல் காற்றுகள், சூழ்நிலைகள் எதிராக வரும். நம்மால் தாங்க முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் வரும். அதையும் தாண்டும் பொழுது சர்ப்பங்கள் வரும். ஆவிக்குரிய வாழ்க்கையை குறைப்படுத்துகிற காலம், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை மற்றவர்கள் ஏளனமாக பேசுகிற காலங்கள். இதை கர்த்தர் மாற்றப் போகிறார். கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். இன்றைக்கு ஆண்டவர் அநேகரோடு கூட பேசியிருக்கிறார். உங்களுடைய காரியங்கள் சில நேரத்தில் ஸ்லோவானது. இன்றைக்கு அந்த காரியங்கள் நின்று போய்விட்டது. நீங்கள் இருந்த ஸ்தானத்திலிருந்து எங்கேயோ போய்விட்டீர்கள். சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். உங்கள் பிரயாணத்திலே பல கப்பல்கள் இருந்தாலும், உங்கள் பிரயாணத்திலே கொடூரமான புயல்கள் இருந்தாலும், உங்கள் பிரயாணங்களிலே சர்ப்பங்கள் உங்களை கவ்விக்கொண்டாலும், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மகிமைப்படுத்துவார். பவுலை கர்த்தர் கைவிடவில்லை. பவுலை கர்த்தர் கைவிடவில்லை.
அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் நடத்தினார், கரை சேரும்படியாக செய்தார். பவுலை மட்டுமல்ல, பவுலோடு கூட இருந்த 275 பேரையும் உயிரோடு காப்பாற்றினார். நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுவார், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றுவார், நம்முடைய பெற்றோர்களை கர்த்தர் காப்பாற்றுவார், நம்முடைய சபையை கர்த்தர் காப்பாற்றுவார். உலகத்திற்கு சேதங்கள் வருகிறது, இந்த உலகத்திற்கு பலவிதமான சேதங்கள் வரதான் போகிறது. ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே. Don't fear. Fear not about anything in your life. அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பலப்படுத்தும், எங்களை தைரியப்படுத்தும் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பல முறை நாங்கள் இதை வாசித்திருந்தாலும் ஆண்டவர் எங்களோடு கூட உம்முடைய பரலோகத்தின் மன்னாவால் போஷிக்கிறீர், எங்களை திருப்தி ஆக்குகிறீர். இன்றைக்கு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை திருப்தி ஆக்கினதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பலவிதமான கப்பல்களிலே பல கப்பல்களை மாறி எங்கள் வாழ்க்கை மாற்றங்களிலே நாங்கள் இருந்தாலும் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, எதிர்பாராத புயல் காற்றுகள், எதிர்பாராத ஜனங்களிடத்திலிருந்து எதிர்ப்புகள், எதிர்பாராத நபர்களிடத்திலிருந்து ஏமாற்றங்கள், எதிர்பாராத திசையிலிருந்து வருகிற அம்புகள் புயல்களை போல வந்தாலும், எங்கள் கப்பல்கள் சுக்கு நூறாக உடைந்து போனாலும் கர்த்தாவே, நாங்கள் கரை சேருவோமே. ஆண்டவரே, நாங்கள் கரை சேர்ந்தாலும் எங்கள் வாழ்க்கையை அனல் மூட்டும் பொழுது, நாங்கள் உம்மை தேடும் பொழுது, நாங்கள் உபவாசிக்கும் பொழுது, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, நாங்கள் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை விறகுகளை கொண்டு அனல் மூட்டும் பொழுது எங்களை சர்ப்பங்கள் கவ்விக்கொண்டாலும் நாங்கள் அந்த இடத்திலே பல குடும்பங்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக மாறுவோம். அநேகருக்கு நாங்கள் சுகத்தை கொண்டு வருவோம். நாங்கள் ஒரு நாளும் சத்துருவால் சாவதில்லை. நாங்கள் ஒரு நாளும் சத்துருவின் சர்ப்பத்தின் கவ்வுதலால் நாங்கள் அழிவதில்லை. எங்கள் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டவர்கள் அல்ல, எங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டவர்கள் கர்த்தாவே. இந்த நாளிலும் எங்களை உம்முடைய வார்த்தையால் நிரப்பி, அபிஷேகத்தால் அபிஷேகம் செய்து, கிருபையால் எங்களை நிரப்பி, எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி ஓடும்படியாக ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கு எங்கள் வீட்டுக்கு எங்களை அனுப்பும் கர்த்தாவே. நாங்கள் வீடுகளுக்கும் இல்லங்களுக்கும் செல்லும் பொழுது கர்த்தர் எங்கள் பிரயாணத்தில் இருக்கிறார். நாங்கள் கரை சேருவோம். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு கூட, விசுவாசத்தோடு கூட நாங்கள் புறப்பட்டு செல்ல நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எப்போதுமே எங்களுக்கு நன்மை செய்கிற தேவன், அதற்காகவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பெரியோர் சிறியோரை ஆசீர்வதியும். எங்கள் போகை வருகையிலே கர்த்தருடைய தூதர் எங்களை காக்கட்டும். எங்கள் ஜெப நாட்களிலே கர்த்தருடைய தூதர்கள் எழுத்தின்படியே வந்து எங்களை பலப்படுத்தட்டும் கர்த்தாவே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.